இவ அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்ட போட்டா. உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபி, அர்ஜுன், என்ன அபி டெரஸ்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? மனசே சரியில்லை அர்ஜுன். எவ்வளவு கனவுகளோட இந்த கல்யாணத்தை பண்ண. தேவியை உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அவ இறந்துட்டான்னு தெரிஞ்சு அவ வயித்துல இருக்க கருவோட சேர்த்து 2 உயிரை கொண்டுட்டோங்கிற குற்ற உணர்வுல மனநிலை சரியில்லாம அலைஞ்சேன். ஆனா அவ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதை விட மன வேதனையில இருக்க. எனக்கு உன் கஷ்டம் புரியுது அபி. ஆனா தேவி அண்ணி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. அவ அப்பா அம்மாவோட பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறா. என்கிட்ட கூட அவ ஃபேமிலி போட்டோவை காட்ட மாட்டேங்கிறா. அதுல என்ன அப்பேற்பட்ட மர்மம்னு யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிக்குது அர்ஜுன். ஒர்க்ல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உனக்கே இந்த நிலைமைன்னா நம்ம அம்மாவை நினைச்சு பாரு. எவ்வளவு பிரஸ்டீஜ், சுய கௌரவம் பாக்குறவங்க உனக்காகத்தானே இந்த கல்யாணத்தையே ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்டே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன் அர்ஜுன். அம்மா இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணது நான் வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தப்புடா. ஏற்காட்டுல தேவி கழுத்துல தாலி கட்டிருக்க கூடாதுன்னு இப்ப நினைக்கிறேன்டா. சாரி அபி, இது ஓன் தப்பு இல்ல. சத்யா என்னதான் கல்யாணம் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்திருந்தாலும் நாமளும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆனா சத்யா பேசின பேச்சுல நாம கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். தேவி கழுத்துல தாலி கட்டாம நான் அவளை அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தா கழுத்துல தாலி ஏறணுங்கிற நினைப்பிலையாவது அவளோட அப்பா அம்மாவை எப்படியாவது கூட்டு வந்திருப்பா. தாலி ஏறினதோ அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டா. சத்யா ஏன் தேவிக்கு இவ்வளோ சப்போர்ட்டா இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அர்ஜுன். அபி, ஆக்சுவலி அவ இறக்க சுபாவம் உள்ளவதான். ஆனா என் பேச்சையும் மீறி அவ தேவி அண்ணி கூட பழகுறா. ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட். சாரிடா அர்ஜுன். இவங்க 2 பேர் விஷயத்துல நான் கூட அன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். விடு அபி, நீ சொன்னதும் கரெக்ட் தானே. சத்யாவை பார்த்துதான் தேவி அண்ணியும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆமாண்டா, காதலிக்கும் போது கூட தேவி ரொம்ப சிம்பிளான பொண்ணாதான் இருந்தா. அவ பணக்காசுக்கு ஆசைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சத்யாவை பார்த்துதான் தேவிக்கு பணத்து மேல கொஞ்சம் ஆசை வந்திருக்கு. அவ வசதியா வாழ ஆசைப்பட்டுதான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுதுடா. அந்த சேட்டு வந்து கோல்ட் செயினை கொடுத்துட்டு என்ன சொன்னார்னு பார்த்தல்ல. அம்மா கொடுத்த செயினை வித்து பணம் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது அபி? அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம குடும்ப சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் தேவி என்ன கல்யாணம் பண்ணதா அத்தை சொல்றாங்க. அம்மாக்கும் அப்படி ஒரு டவுட் இருக்கு. என் தேவியா இப்படி அப்பாவை என்ன நிஜமா காதலிக்கலையா, என் பணத்துக்காக தான் காதலிச்சாளா? அபி, அதையெல்லாம் நினைச்சா மனசு ரொம்ப வலிக்குதுடா அர்ஜுன். ஹே அபி, இங்க பாரு அபி, அவங்க ப்ராப்ளம் என்னன்னு புரியுற வரைக்கும் நாம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். என்னோட ஒரே பயம் என்னன்னா, தேவி அண்ணி சத்யா பிரச்சனையில நமக்குள்ள விரிசல் விழுந்து நாம சண்டை போட்டுக்க கூடாது. நாமளும் அதை தாங்க மாட்டோம், அம்மாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. போடா மடையா, அப்படி நடக்க சான்ஸே இல்ல. நீ என் செல்ல தம்பிடா, நீதான் என் பலமே. யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் அர்ஜுன். அதே போல நீயும் அம்மாவும் தான் என் உலகம் அபி. நாம பிரிய கூடாது. நம்மள யாரும் பிரிக்கவும் முடியாது. ஆனா உன்ன அர்ஜுன், தயவு செஞ்சு சத்யாவை இனிமே தேவி விஷயத்துல தலையிட வேண்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடு அர்ஜுன். சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான்னு தெரியல. கண்டுபிடிக்கிறேன். சரி, நீ உள்ள வா, குளிர ஆரம்பிக்குது. இல்லடா, நீ போ அர்ஜுன், நான் அப்புறமா வரேன். சரி அபி.
கடவுளே, இந்த வீட்ல நடக்கிற அநியாயத்தெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. பாவம் என் அக்கா, அவளை எப்படியாவது நீ காப்பாத்த கூடாதா? அட்லீஸ்ட் அபி மாமாவாவது அவளை நம்புற மாதிரி, அவர் மனசுலயாவது அவ மேல ஈரம் வர மாதிரி நீ பண்ண கூடாதா? உன் சார்பா நான் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா? சத்யா, அக்கா பாரா, நீ எப்ப பூஜை ரூமுக்கு வந்த? இப்பதான்க்கா வந்த. நீயும் குளிச்சு ரெடி ஆயிட்டியா? நான் அப்பவே குளிச்சு தோட்டத்துக்கு போய் பூவெல்லாம் பறிச்சு மாலையா கட்டி சாமிக்கு போட வந்தேன். அதுக்குள்ள நீ என்ன முந்திட்ட? சரி, உன் கையாலேயே சாமிக்கு வை. சரி. பாத்தியா எவ்வளவு அழகா பூவை கட்டி நீ சாமிக்கு போட்டிருக்க. ஆனாலும் இந்த சாமி என் விஷயத்துல மனசே இறங்க மாட்டேங்குதேடி. சாமியை விடுக்கா, நான் தான் இப்ப ஏதாச்சும் பண்ணணும். தெரியும், எனக்கு நல்லா தெரியும் தேவி. என்ன அபி இது? நீங்க ரூம்ல தூங்கிட்டு தானே இருந்தீங்க. நான் எங்க தூங்குனேன்? நீ எங்க போற, என்ன பண்றன்னு என்னதான் வேவ் பார்க்க வச்சிட்டியே. நானும் உன்னை காலையில இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். குளிச்ச, தோட்டத்துக்கு போன, பூவை பறிச்ச, அத சத்யாக்கு வச்சு விடணும்னு நேரா இங்க வந்துட்டேன். மாமா, என்ன மாமா பேசுறீங்க? நான் சாமிக்கு மாலை போட தான் வந்தேன். தெரியும், சத்யாக்கு தான் பூ கொடுக்க வந்த. நான் வரத நைஸா பாத்துட்டு சாமிக்கு மாலையா போட்ட. உங்களுக்கு வர வர எல்லாமே தப்பா தெரியுது மாமா. நீ பேசாத. நான் உன்கிட்ட பேசவே வரல, பேச விரும்பவும் இல்ல. நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். அபி, ஏய், உனக்கு அறிவு இல்ல? சத்யா கூட பேசாத, பழகாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். உனக்கு காது கேட்கலையா? இல்ல திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நான் என்ன மடையனா? மாமா, அவங்க சாமி கும்பிட வந்தாங்க, அதுக்கு ஒரு சண்டையா? நீ சாமி கும்பிடுமா? நான் அதை விட பெருசா உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்னையும் என் பொண்டாட்டியும் நிம்மதியா வாழ விடு. ஏய் வா. கடவுளே, பக்கத்துல நின்னாலே பாவமா, பேசினாலே குத்தமா? அபி மாமாவா இப்படி ஆயிட்டாரு. பொண்டாட்டிய சொந்த வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்றாரு. இந்த மனுஷங்களுக்கு என்னதான் ஆச்சு? இவங்களெல்லாம் எப்படி நான் திருத்துவேன்?